துணிஞ்சிருக்கோம் நாங்க. தாய்க்குலமே எங்க தாய்க்குலமே கொட்டி போச்சு தலை முடிதான் போங்க. உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம். வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம். உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம். வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம். தாய்க்குலமே தாய்க்குலமே குட்ட குட்ட குனிஞ்சிருக்கோம் நாங்க. அம்மா என வந்து இங்கு அன்பு காட்டுவாள். பெரியம்மா சின்னம்மா என உறவை ஊட்டுவாள். அக்கா அத்தை மாமி என்ற தோளில் தூக்குவாள். மனைவி எனும் துணைவி நம் மனதை மீட்டுவாள். மகளாய் மருமகளாய் பெண்முகங்கள் எத்தனை, அறத்தில் இல்லறத்தில் வரும் நிறங்கள் எத்தனை. பொண்ணு பகும் பொண்ணு என கால குடிக்கிறோம். மண்ணு களி மண்ணு என பேச்சு வாழ்கிறோம். தாய்க்குலமே தாய்க்குலமே குட்ட குட்ட குனிஞ்சிருக்கோம் நாங்க. தாய்க்குலமே தாய்க்குலமே பொட்டி பொட்டி தலை முடிதான் போங்க. உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம். வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம். உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம். வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம். வாட்ச்மேன் 8 மணிக்கு தானே இன்டர்வியூன்னு பேப்பர்ல போட்டுருக்கீங்க. எஸ், நாங்க காலையில 7:15 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஓகே சார். இப்ப டைம் என்னாச்சு? 9:45. என்னங்க இன்னும் இன்டர்வியூ ஆரம்பிக்கலன்னா என்ன அர்த்தம்? 8 மணிக்கு இன்டர்வியூன்னு பேப்பர்ல போட்டது யாரு? இந்த மண்டப ஓனர். அவர்தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணணும். அப்படி உங்கள யாராவது ஒருத்தர் மேனேஜரா தேர்ந்தெடுத்தா மாசந்தோறும் அவர்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனை 8 மணின்னா 8 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்க முடியுமோ? இந்த சிம்பிள் சைக்காலஜி கூட தெரியாத நீங்களெல்லாம் இந்த மண்டபத்துக்கு மேனேஜரா வந்து என்ன கலட்ட போறீங்க? உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, நீங்க போகலாம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூ இல்லையா சார்? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். இந்த திமிர் பிடிச்ச வாட்ச்மேனை வச்சு ஒருத்தராலையும் வேலை வாங்க முடியாது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மார்னிங்ல இருந்து வெயில்ல நின்னு நின்னு தலையெல்லாம் சுத்துது. நாஸ்டா பண்ணிட்டு வந்துடும் சார். நாஸ்தா? மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கீங்க, வாட்ச்மேன் பாஷையில பேசுறீங்க. இந்த நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து இருந்து தன்னையே அழிச்சுக்கிட்ட மகாத்மா காந்திஜி, வினோபாஜி, ராஜாஜி, லால் பகதூர் சாஸ்திரி, ரவி சாஸ்திரி, கவாஸ்கர் போன்ற மகான்கள் எல்லாம் பிறந்த நாட்டுல வாழ்ற உங்களால பசிய தாங்கிக்க முடியலையோ? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சார் இன்டர்வியூ எப்பதான் ஆரம்பிப்பாங்க? இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃபே க்ளோஸ் ஆயிடும் சார். ஏன்? வேலையாம் வேலை, பொல்லாத வேலை சார். மனுஷன் சோறு திங்கத்தான் வேலையே செய்யறான். இந்த ஆள் என்னடானா சோரே திங்காதங்கறான். ஐயோ, பசி மயக்கத்துல கண்ணு முன்னாடி பூச்சியா பறக்குது. என்ன பண்றது? போங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். எதிர்பார்க்கிற சம்பளம் எவ்வளவுன்னு அப்ளிகேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு 3500 ரூபாய்க்கு மேல யாராவது எழுதியிருந்தா அவங்களெல்லாம் உடனடியா போயிடலாம். சைலன்ஸ். ஏன்னா எனக்கு சம்பளம் 4000. என்னை விட
மேனேஜருக்கு சம்பளம் குறைவாத்தான் இருக்கணும்னு எங்க முதலாளி கராரா சொல்லிட்டார். வாட்ச்மேனை விட மேனேஜருக்கு சம்பளம் குறமா. இவன் ஒரு கிறுக்கு முண்டா, இவன் முதலாளி ஒரு கிறுக்கு முண்டம். இங்க வேலை பார்த்தனா நாமளும் ஒரு கிறுக்கு முண்டா ஆயிட வேண்டியதான். கரடி இல்ல கரடி, அது முடிய சரைச்சாலும் சரைக்கலாம், ஆனா இங்க வேலை பார்க்க கூடாதுப்பா. என்ன முதலாளிக்கு போன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா? முதலாளி வீல் சேர் ரெடிங்க. ஐயோ பாவம், முதலாளிக்கு கால் ஊனங்களா? நோ நோ நோ, முதலாளிக்கு கால் ஊனமானு கேட்கறது மூலமா முதலாளி மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற. இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒருத்தர் மேல உனக்கு அப்படி அக்கறை வரும்? சோ ஜால்ராவை இன்டைரக்ட் வேல அடிக்கிற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பின்பக்கத்து வழியா ஓடி போயிடு, ஓடி போயிடு, போ. எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் மண்டியே வெடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ, நல்லா நடக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏங்க வீல் சேர்? இதா பார், இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள 1000 நபர்கள் வருவாங்க. அவங்களுக்குள்ள நூத்துக்கணக்கான குணாதிசயங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஒரு மேனேஜர் ஏன்னு கேட்டா காரியத்துக்காகுமா? சோ எனக்கு வேலை கிடையாது, அதானே? யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். போங்கடா, நீங்களும் உங்க வேலையும். பெரிய புண்ணாக்கு வேலை. செக். என்ன வடிவேலு, கடைசியா ஒருத்தர் தான் தேர்னாரா? வணக்கம் சார். உங்க பேர் என்ன? சிகாமணி சார். சிகாமணி. சிகாமணி, சில கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தனியார் நிறுவனங்கள்லயும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் சில பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு மேல படிச்சவன் ஒருத்தனை போட்டு படிச்சவங்கிற காரணத்துக்காக அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது அனுபவத்தை விட படிப்பு தான் பெருசுங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஆனா அது என் கொள்கை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பை விட அனுபவம் தான் பெருசு. அதனால்தான் ரொம்ப நாளா வேலை செய்யற வடிவேலுவுக்கு உங்களை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? கண்டிப்பா இல்ல சார். இந்த மண்டபத்துல கக்கூஸ்கரோட ஆயா கூட என்னை விட அதிகமா சம்பளம் வாங்கினா கவலைப்பட மாட்டேன். தேவைப்பட்டா நீங்க கக்கூசும் கழுவணும். எங்க தொடப்போம்? இல்ல தேவைப்பட்டா. அப்புறம் இந்த மண்டபத்துக்கு பலவித குணாதிசயங்களோட பல பேர் வருவாங்க. அவங்க பலவிதமான லொல்லுங்க பண்ணுவாங்க. அப்போ ஒரு மண்டப மேனேஜர் இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அதனால்தான் வடிவேலு மூலமா மனோதத்துவ ரீதியில பல டெஸ்ட் வச்சேன் நானு. புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க கவலையே படாதீங்க சார். அதாவது நிறைய மழை பெய்யும் போது இந்த எருமாடு அசியாம நிக்குமே, அத மாதிரி எனக்கு பொறுமை. நாளைக்கே இந்த கல்யாண மண்டபத்துல சம்பந்தி குடுக்கல குத்து விட்டு நடந்தா கூட கவலையே படாம எரும மாதிரி பொறுமையா இருப்பேன். இருப்பியா? வெரி குட், வெரி குட். யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you sir. அது இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல சார். உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? 42. 42 வயசாகுமே, இன்னும் கல்யாணம் ஆகல? இப்பதான் உங்க கல்யாண மண்டபத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கேன். வேலை கிடைச்ச வேலை நல்ல வேலையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் எடுத்து. ஓ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அது இருக்கட்டும். உங்க அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இனிமே நீங்க தான் முதலாளி. என் இடத்தையே அசைச்சிருவான் போல இருக்க முதலாளி. சரியான தாம்பாள ஜால்ரா. தாம்பாள ஜால்ரா அடிச்சாலும் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு. He is appointed. நீ என்ன செய்யற, இவனை கூட்டிட்டு போய் நம்ம மண்டப கோட்டர்ஸ் கொண்டு போய் விடு. மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு. ஓகே, போப்பா. வாட்ச்மேன் ஐயா, ஒரு நிமிஷம். நீ எல்லார் காலையும் வேணுங்கிற அவசியம் இல்லப்பா. கால் இருந்தா விழுந்துருவ போல இருக்க. போப்பா.